மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. எவ்வளவு நேரம்டா, இன்னும் ரெடியாகி முடியலையா? எங்க இருங்க, இப்பதானே ரெடியாக சொன்னீங்க, அதுக்குள்ள வந்து புடவை கட்டி முடியலையான்னு கேட்டா உங்களுக்கு என்ன ஒரு ஃபேண்ட்டும் ஷர்ட்டும் எடுத்து மாட்டினா 2 நிமிஷத்துல வேலை முடிஞ்சுது. ஆனா நாங்க புடவை கட்ட வேண்டாமா? சும்மா அவசரப்படுத்துறீங்க. புடவை கட்டி பாருங்க, அப்பதான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. அந்த கஷ்டம் என்னன்னு தான் எனக்கும் தெரியுமே. எவ்வளவு வாட்டி புடவை கட்டி விட்டுருக்கேன். ஐயோ எங்க கொஞ்சம் சும்மா இருங்க, குழந்தைய வச்சுக்கிட்டு. ஏய் அகில் தானடி, அபியா இருந்தாதான் பேசும்போது பார்த்து பேசணும். இவனுக்கு தான் ஒண்ணும் புரியாது. பாப்பா வந்துட்டே. தா சொல்லி வாய மூடல வந்துட்டா பாரு. யபி, இது என்ன 2 பக்கம் கொண்டையெல்லாம் போட்டுருக்க? யார் தலை கட்டி விட்டா? அது பாட்டி தான் கட்டி விட்டாங்க. பாட்டியா? ஆமா ஷைலு, சித்தி தான் அவளுக்கு தலை சீவி விட்டுட்டு இருந்தாங்க. அத்தையா? அத்தை அபிக்கு இதெல்லாம் பண்ணி விட மாட்டாங்களே. என்ன புதுசா அபிக்கு தலையெல்லாம் சீவி விட்டுருக்காங்க? ஆமாமா, பாட்டியே தான் பாப்பாவை கூப்பிட்டு அழகா ஜுண்டி போட்டு தர சொன்னி ஜுண்டி போட்டு விட்டாங்க. நல்லாக்கா? சூப்பரா இருக்கு அபி. ஏங்க அத்தை முன்ன மாதிரி இல்லல்ல, இப்ப ரொம்ப மாறிட்டாங்க. பின்ன இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமா அவங்க மாறலன்னா எப்படி? மாறிதானே ஆகணும். என்னதான் இருந்தாலும் சித்தி பண்ணது தப்பு தான். என்னாலயும் அவங்கள மன்னிக்க முடியலதான். ஆனா சித்தப்பாவும் சித்தி கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. ஐஷு சித்திய முகம் கொடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறா. நானும் அவங்க கிட்ட பேசாம கோவமா இருந்தா அவங்களுக்கு இன்னும் கஷ்டமா இருக்குமேனு தான் நான் அவங்க கிட்ட பேசினேன். ஆமாங்க, நீங்களும் உங்ககிட்ட பேசாம இருந்தா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். வேண்டாங்க, அவங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, அதனால பிரச்சனையெல்லாம் வந்துருச்சுதான். ஆனா இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சே. ஐஷுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் என்னங்க, அவங்க கிட்ட பேசுங்கங்க. அப்புறம் ஐஷுக்கு அத்தை மேல இருக்கிற கோவம் இப்போதைக்கு போகுமான்னு தெரியல. ஆனா மாமா கிட்ட கொஞ்சம் நீங்க பேசி அவருக்கு புரிய வச்சு அத்தை கிட்ட பேச சொல்லுங்க. ஏன்னா ஐஷு பேசலங்கிற வருத்தத்தை விட மாமா பேசலன்னு தான் அத்தை ரொம்ப வருத்தப்படுறாங்க. சித்தப்பா கிட்ட நான் சொல்லி பார்த்தேன் ஷைலு, ஆனா அவர் பேச மாட்டேங்கிறாரு. பேசவே மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காரு. அது சித்தப்பா அப்படிதான் ஷைலு. அவருக்கு அவ்வளவு சீக்கிரம் எந்த விஷயத்துக்குமே கோவம் வராது. ரொம்ப பொறுமையா இருப்பாரு. ஆனா எதுக்காவது அவருக்கு கோவம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கோவத்தை சரி பண்ண முடியாது. அவ்வளவு சீக்கிரம் அவர் சமாதானம் ஆக மாட்டாரு. இனி அவராவே தான் மனசு மாதிரி சமாதானம் ஆகணும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது சித்திக்கும் தெரியும். அது இனி போக போக சித்தப்பா சரியாயிடுவாரு. சரி, அதை விட்டு பாத்துக்கலாம். அப்புறம் நீ ரெடி ஆயிட்டல, ஒரு இடத்துக்கு போகணும் ரெடியாக ஷைலுன்னு சொன்னா எவ்வளவு நேரமா ரெடி ஆயிட்டு இருக்க? போதும் டி, வா போலாம். பாத்தியா, என் பையன் என்ன விட அவசரக்காரனா இருக்கான். சீக்கிரமா ரெடி ஆகுடி. அவனும் எவ்வளவு நேரம் தான் ரெடியாகி வெயிட் பண்ணுவான். ஐயோ, அப்பாவுக்கும் பையனுக்கும் அவ்வளவு அவசரமா இருந்தா அப்பாவும் பையனுமே போயிட்டு வாங்க. எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? நாங்க போறதா? அது எப்படி? சர்ப்ரைஸே உனக்கு தானே. உன்னை கூட்டிட்டு போகாம நாங்க போய் என்ன பண்றது? என்னது சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்ங்க? அச்சிச்சோ, அப்பா ஒளிட்டீங்களா? ஐயோ ஆமாண்டா அபி, எங்க போறோன்னே சொல்லாம உன் அம்மாவை கூட்டிட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப தெரியாம சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டேன். இனி அது என்ன சர்ப்ரைஸ் என்ன சர்ப்ரைஸ் சொல்லுங்க சொல்லுங்கன்னு என் வாயில இருந்து எப்படியாவது போட்டு வாங்கிருவாளே. அப்பா அம்மா எவ்வளவு கேட்டாலும் சொல்லாதீங்க, அடிச்சு கூட கேட்பாங்க, சொல்லிடாதீங்க. அபி, உனக்கு அப்பாவை பத்தி தெரியாது. உன் அம்மா போட்டு வாங்குவாதான். ஆனா எவ்வளவு போட்டாலும் இந்த அப்பா கிட்ட இருந்து வாங்க முடியாது. பாரு பாரு, உன் அம்மா எவ்வளவுதான் கேட்டாலும் அப்பா கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க முடியாது. எங்க போறோம்னு சொல்லாமையே கூட்டிட்டு போய் அப்பா அம்மாக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறேன். டே அபி, அப்பா சொல்ல மாட்டேன். ஆனா உன் அம்மா கேட்டா நீ உளறிடாத. இல்லப்பா, நீங்க தான பாப்பா கிட்ட சொல்ல கூடாது சொன்னீங்க. பாப்பா சொல்லவே மாட்டேன். ஓகேடா அபி, சொல்லவே கூடாது. ஏன்னா அங்க போனதுக்கு அப்புறம் உன் அம்மாவோட ரியாக்ஷன் என்னங்கறத நான் பார்க்கணும். ஓகேப்பா, டன். டன். எங்க என்ன சர்ப்ரைஸ்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பாவும் பொண்ணு என்னமோ ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா, அது எங்களுக்குள்ள, உங்ககிட்ட சொல்ல முடியாது. என்னது உங்களுக்குள்ளயா? அது சரி, எப்பத்துல இருந்து அப்பாவும் பொண்ணும் எனக்கு தெரியாம ரகசியம் பேச ஆரம்பிச்சீங்க? அதெல்லாம் நாங்க எப்பவோ ஆரம்பிச்சிட்டோம். அதான் ரகசியம்னு தெரியுதுல்ல, அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ வா, நம்ம போனதுக்கு அப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்க. என்னங்க நீங்க சர்ப்ரைஸ்ங்கறீங்க ரகசியம்ங்கறீங்க? எனக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலனா தலைய வெடிச்சிரும் போல இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. ஏய், உனக்கு என்ன அவ்வளவு அவசரமா? அத போய் பார்த்து தெரிஞ்சுக்குவியாமா? வா போலாம். எங்க இருந்தாலும் எங்க போறோம்னு சொல்லுங்க. சர்ப்ரைஸ் வேற சொல்றீங்க. எங்க போறோம்னு தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு. சொல்லுங்க. என் மக்கு, அதான் சர்ப்ரைஸ்னு சொல்றேன். திரும்ப என்னன்னு சொல்லுங்கன்னு என்கிட்டயே கேக்குற.
என்னன்னு சொல்லாம இருக்கிறது தானே சர்ப்ரைஸ். சொல்லிட்டா அப்புறம் என்னடி சர்ப்ரைஸ்? எங்க எனக்கு தான் இந்த சர்ப்ரைஸ் நல்லா சொன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கலனா தலைவலியே வந்துரும். உங்களுக்கு தெரியும்ல, இனி எங்க போற வரைக்கும் எங்க போறோம்னு யோசிச்சு தலைவலி வந்துருங்க. அது என்னன்னு சொல்லுங்களேன். ஆஹா, தலைவலி வந்தா தலைவலிக்கான மருந்தெல்லாம் என்கிட்ட இருக்கு, நான் தரேன். ஆனா அங்க போற வரைக்கும் எங்க போறோம்னு மட்டும் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். சர்ப்ரைஸ்னா அது சர்ப்ரைஸ் தான். அங்க போனதுக்கு அப்புறமா நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஐயோ, அப்படி இவ்ளோ பெரிய சர்ப்ரைஸ் வச்சு எங்க தான் கூட்டிட்டு போறீங்களோ தெரியல. சரி, எங்கன்னு நம்ம போனதுக்கு அப்புறமே பாத்துக்கிறேன். சரி வாங்க போலாம். இப்படி சமத்தா எந்த கேள்வியும் கேட்காம வரணும். அதான் நல்ல பிள்ளை கழகு. வா போலாம். நல்ல பிள்ளை இல்ல, ஒரு வாய் சாப்பிடுறா. அக்கா எனக்கு வேணாம்க்கா. இல்ல சின்னவனே, அக்கா எம்பிட்டு பாசமா ஊட்டி தரா. ஒரு வாய் சாப்பிடல, என்னமா வேண்டான்னு ஓவரத்த பண்ணிட்டு கிடக்க. சிம்ரன் கொஞ்சம் பேசாம இரு சிம்ரன். அக்காக்கு தான் என் நிலைமை தெரியாதுன்னா உனக்கு தெரியும்ல. இப்ப சாப்பிடுற மூட்லயா நான் இருக்கேன். அப்படி என்ன மூட்ல இருக்கியாக்கி? எலே என்னமே உனக்கு நிலைமை? நல்ல தொகுச்சா அக்கா மடியில தலை வச்சு கால ஆகாசத்துல வச்சு படுத்து கிடக்க நிலைமையாமல நிலைமை. இப்ப என்னல உனக்கு பிரச்சனை? முன்னாலேயாவது உன் காதலுக்கு உன் மாமகார ஒத்துக்கிடல, உன் மாமனோட அந்த சித்திக்காரி பிரச்சனை பண்றான்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. இப்ப என்ன அதுவும் கிடையாது. இப்ப என்ன அந்த ஐசு பிள்ளை மட்டும்தானே உன் மேல கோவமா இருக்கு? அது என்ன பெரிய விஷயமாக்கு? அந்த பிள்ளைய பேசி சரி பண்ண உன்னால முடியாதாக்கு? நீதான் பேசி கவக்கிறதுல கில்லாடியாச்சே, அந்த பிள்ளைய கவக்க உன்னால முடியாதாக்கு? முடியலையே. அவ என்ன பார்க்க கூட தயாரா இல்ல, அப்புறம் தானே பேசுறது. சரி, அவளை பாக்குறதுன்னு அம்பட்டு பெரிய விஷயமாலே? அவ என்ன அமெரிக்காவிலயா இருக்கா? உன் அக்கா வீட்ல தானே இருக்கா? போய் பார்த்துட்டு வர வேண்டியதானே? அக்கா வீட்லனாலும் அப்படியே நான் போனதும் அப்படி கிறுக்குன்னு என்ன பார்க்க வந்துருவா பாரு. அதெல்லாம் பார்க்க வரமாட்டா சிம்ரன். நான் அக்கா வீட்டுக்கே போனாலும் சரி, அவ என்ன வந்து பார்க்கவும் மாட்டா, என்கிட்ட பேசவும் மாட்டா. ஏய், யாருடா உன்கிட்ட பேசல? உன் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்டியா? அக்கா அது உன் அக்கா கேக்குறால, சொல்லு யாருன்னு சொல்லு பாப்போம். சிம்ரன் என்ன நக்கலா? நானே ஏற்கனவே கடுப்புல இருக்கேன், இதுல நீ வேற கடுப்பேத்தாத சிம்ரன். டேய் என்னடா சிவா, எதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்க? யார் கூடயாவது சண்டை போட்டுட்டு வந்தியா? யார்கிட்ட சண்டை போட்டேன்னு சொல்லு. அக்கா உன்னை அவங்க கிட்ட பேசி சேர்த்து வைக்கிறேன். கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நான் யாரு கூடயும் சண்டையெல்லாம் போடல. ஆனா பரவாயில்லக்கா, நீயாவது யாரு கூடயாவது சண்டை போட்டியா? நான் அவங்களோட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றியே. ஆனா சிலர் இருக்காங்க, இங்க ஒருத்தன் வாழ்க்கையவே தொலைச்சிட்டு தவிச்சு போய் படுத்து கிடக்குறேன், ஆனா எந்த கவலையுமே இல்லாம குத்துக்கல்லு மாதிரி உட்காந்து வெத்தலை குத்திக்கிட்டு இருக்காங்க. என்னலே இந்த சிம்ரனையே குத்தி காட்டுறியாக்கு? அப்புறம் இந்த கிழவி வெத்தலை குத்தாம வேற என்னல செய்யட்டும்? ஏதாவது செய்ய சிம்ரன். ஏன் உன்னால முடியாதா? அவ என்ன வேற யாராவதா? நம்ம குடும்பம் தானே. நீ நினைச்சா எப்படியாவது பேசி எனக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதா? சரி, நாங்க என்ன கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம்டா சொல்றோம். கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எங்களுக்கு என்னல பிரச்சனை? ஆனா அதுக்கு அந்த ஐசு பிள்ளை உன்னை கட்டிக்கிறதுக்கு சம்மதிக்கணும்ல. அவ சம்மதிச்சா நான் எதுக்கு உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்க போறேன்? நானே அவ கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். கூட்டிக்கிட்டு வாளே, உன்னை யாரு வேண்டான்னு சொன்னா? அப்படி தாலி கட்டி கூட்டிக்கிட்டு வரதுக்கு உனக்கு சாமர்த்தியம் இருந்தா கூட்டிக்கிட்டு வா. சாமர்த்தியம் எல்லாம் இருக்கு, ஆனா அதுக்கு அவ சம்மதிக்கணுமே. அப்ப இந்த ஜென்மத்தை நீ அவ கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வந்தா மாதிரி தான் போ. சிம்ரன், அப்ப இப்ப என்ன சொல்ற? இந்த ஜென்மத்துல அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்றியா? அது உன் கையில தானே இருக்கு. வீட்ல எல்லாரும் சம்மதிச்சாச்சு. நீங்க ரெண்டு பேரும் கட்டிக்கிறீங்கன்னு சொன்னா எல்லாரும் சம்மதிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நாங்க தயாரா தான் இருக்கோம். ஆனா அந்த பிள்ளை தான் உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லுது. அப்ப அந்த பிள்ளையை கட்டிக்கிறேன்னு சம்மதிக்க வைக்க வேண்டியது உன் பொறுப்பு தானே. என்கிட்ட மட்டும் நல்லா 8 மாதத்துக்கு வாய் பேசுறீங்களே, அதே மாதிரி அந்த பிள்ளை கிட்ட போய் வாய் பேசி எப்படியாவது சாமர்த்தியமா அந்த பிள்ளையை சம்மதிக்க வைக்கல. சம்மதிக்க வைக்கிற சிம்ரன், சம்மதிக்காம அவ எங்க போயிருவா? அப்புறம் இன்னொரு விஷயம் இல்ல சின்னவனே, அந்த பிள்ளையை சம்மதிக்க வைக்கிறதுலாம் சரிதான். ஆனா அந்த பிள்ளையை சம்மதிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஏதாவது இடக்க மடக்கா பண்ணி வைக்காதல. ஏன்னா இப்பதான் உன் மாமகாரனுக்கு உன் மேல கோவம் எல்லாம் போயிருக்கு. திரும்ப எதையாவது பண்ணி உன் மாமகாரனை கோவப்படுத்திடாதல. அப்புறம் கடைசியில தங்கச்சியை கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க மனுஷன் திரும்பவும் உன் மேல கோவப்பட்டு தங்கச்சியை கட்டி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போறாரு. இதுக்கப்புறம் அவர் கட்டி வைக்க முடியும்னு சொன்னாலும் சரி, முடியாதுன்னு சொன்னாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல சிம்ரன். எனக்கு அவ வேணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு யார பத்தியும் கவலை இல்ல. ஏன்னா இவ்வளவு நாள் மாமனுக்கு மரியாதை கொடுத்தது போதும், இதுக்கப்புறம் காதலுக்கு தான் மரியாதை. மாமா நீ இந்த வீட்டுக்கு வர மாட்டியானதாக நீ இத்தனை நாள் பாத்துக்கிட்டு இருந்த. அமிர்தியா கண்ணே, பாரு இதுதான் உன் அக்கா அமுதா. அக்கா
இந்த சந்தோஷத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான்டா சொல்லாம கூட்டிட்டு வந்தேன். உன் அக்காவை பார்க்கணும்னு நீ எவ்வளவு ஆசைப்பட்டிருப்ப. இத்தனை வருஷம் உன் அக்கா எங்க இருக்காங்கன்னு கூட தெரியாம அவங்கள பிரிஞ்சு நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட. அது எனக்கு நல்லா தெரியும். அது தெரிஞ்சும் கூட உன் அக்கா இப்ப இங்க பக்கத்துல தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானே உன்னை அவங்கள பார்க்க கூட்டிட்டு வந்திருக்கணும். ஆனா அப்ப இருந்த ஏதேதோ டென்ஷன்ல உன் அக்காவை பாக்குறதுக்கு உன்னை கூட்டிட்டு வராம விட்டுட்டேன். அப்ப நானும் உன் மாமா மேல கோவப்பட்டுட்டேங்கிறதுக்காக அக்காவை பார்க்க கூட்டிட்டு போங்கன்னு நீ கூட என்கிட்ட கேட்கல. எனக்கு விருப்பம் இல்லாத இடத்துக்கு என்னை கூட்டிட்டு வர சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் நீ உன் அக்காவை பார்க்கணும்னு கூட என்கிட்ட கேட்காம விட்டேன்னு எனக்கு தெரியும். எனக்காக நீ இந்த அளவுக்கு யோசிக்கும் போது உனக்காக நான் யோசிக்க மாட்டேனா ஷைலு? இதை நான் முன்னாடியே யோசிச்சிருந்திருக்கணும். முன்னாடியே உன் அக்காவை பார்க்கறதுக்கு உன்னை கூட்டிட்டு வந்திருக்கணும். அப்ப உன்னை கூட்டிட்டு வராம விட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு ஷைலு. ஆனா இதுக்கப்புறமும் உன் அக்காவை பார்க்க உன்னை நான் கூட்டிட்டு வராம இருந்தா நான்லாம் உனக்கு என்ன புருஷன்? அதான் உன் அக்காவை இதுக்கப்புறம் நீ பார்க்காம இருக்க கூடாது. உடனே உன்னை உன் அக்காவை பார்க்க கூட்டிட்டு வரணுங்கிறதுக்காக தான் உன்கிட்ட கூட சொல்லாம உன்னை சர்ப்ரைஸா இங்க கூட்டிட்டு வந்தேன். இவ்வளவு நாள் உன் அக்காவை பிரிஞ்சிருந்ததுக்கு இதுக்கப்புறம் உனக்கு உன் அக்கா கூட எவ்வளவு நேரம் இருக்கணுமோ அவ்வளோ நேரம் இரு ஷைலு. என்னெல்லாம் பேசணுமோ எல்லாம் பேசு. என்னங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஹே லூசு, போய் பேசு. சைலுக்கு எதுக்கு நான் அழுவுற? என்ன இவ்வளவு நாள் அக்காவை பார்க்க வர முடியலன்னு வருத்தப்படுறியாக்கு? அதான் இப்ப வந்துட்டியே, அப்புறம் என்ன கண்ணு? வா கண்ணு, வந்து அக்காட்ட பேசு. பேபி, எப்பவுமே பாப்பாவை நீ தான பார்க்க வருவா. இப்ப பாத்தியா பாப்பா உன்னை பார்க்க வந்துக்க. சூப்பர் டாபி. ஆனா எப்படி உன் அப்பா உங்களை இங்க கூட்டு வந்தாரு? கார்லயா? ஐயோ அப்படின்னா அதை கேட்கல. ஆமா பேபி, கார்ல தான் வந்தோம். அப்படியே பேபி, இங்க பாத்தியா நான் ஜுண்டி போட்டுக்க. எப்படிங்க? சூப்பரா இருக்கு அபி. அப்புறம் இங்க இப்போ சென்டிமெண்ட் சீன் நடக்க போகுது. இங்க நமக்கு வேலை இல்ல, வா நம்ம வெளியே போய் பேசலாம். ஓகே பேபி, வெளிய போலாம் வா. அக்கா, எங்க கடைசி வரைக்கும் உன்னை பார்க்க முடியாமே போயிடுமோன்னு நினைச்சேன்க்கா. திரும்ப உன்னை பார்ப்பேன் இப்படி உன்கிட்ட உட்காந்து பேசுவேன்னு நினைக்கலக்கா. அம்மாச்சி, இது யாரு? அக்கா, அம்மாச்சி, என்ன இதெல்லாம்? அக்கா என்ன யாருன்னு கேக்குறா? நான் தான் ஷைலஜான்னு சொல்லி அக்காக்கு என்ன அடையாளம் தெரியல. ஐயோ சைலுகண்ணே, அது நான் என்னத்த சொல்ல? சின்ன வயசுல நம்ம சின்னவன் மேல அமுதா எம்பிட்டு பாசம் வச்சிருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமில்ல கண்ணே? நீ கூட அப்ப சின்ன பிள்ளை. உங்க அம்மாவும் அப்பாவும் இறந்ததுக்கு அப்புறம் அமுதா தான் சின்னவனை அம்மா மாதிரி பாத்துக்கிட்டா. நம்ம போன காரு பாலத்துல இருந்து கவர்ந்துடுச்சுன்னு கேட்டதும் சின்னவன் இறந்துட்டாங்கிற அதிர்ச்சியில அமுதா இப்படி ஆயிருக்கு கண்ணு. அப்பத்துல இருந்து என் சிவா சாகல, அவன் உயிரோட தான் இருக்கா. என் சிவா எப்ப வருவான்னு சொல்லி இந்த பிள்ளை இத்தனை காலமும் இப்படி கிடந்து தவிச்சிருக்கு கண்ணு. இது எதுவுமே நமக்கு தெரியல பாத்துக்க. நம்ம அமுதா இப்படி ஆயிருக்குன்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்தா என்னானாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம அமுதாவை பார்க்க நம்ம சின்னவனையும் கூட்டிட்டு வந்திருக்க மாட்டோமா? சின்னவனுக்கும் உனக்கும் எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உங்களை இங்க கூட்டிட்டு வராம இருந்தேன். ஆனா இப்போ அந்த கடவுள் நம்ம அமுதாவுக்காக தான் திரும்பவும் நம்ம எல்லாரையும் இங்க ஒன்னா கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாத்தையும் அவன் பாத்துக்குவான். ஆனா இப்போ நம்ம அமுதா குணமாயிட்டா மட்டும் போதும் கண்ணு. ஐயோ அம்மாச்சி, நீங்க சொல்றத கேட்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அம்மாச்சி. அதான் இப்ப நம்ம எல்லாரும் ஒன்னாயிட்டோமே, இதுக்கப்புறம் அக்கா குணமாயிடுவா. அம்மதா, என்ன கண்ணு அப்படி பாக்குற? இதுதான் சைலஜா. சைலஜாவா? யார், நம்ம ஷைலுவா? ஆமா கண்ணு, உன் தங்கச்சி சைலு தான். ஷைலு, நீ எங்க போயிருந்த? ஏன் இவ்வளவு நாள் என்ன பார்க்க வரவே இல்ல? போ, நான் உன்கிட்ட பேச மாட்டேன். சிவாவும் இப்படிதான், எங்கேயோ போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் என்ன பார்க்க வந்தான். நீங்க அந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு தான் என்ன பார்க்க வந்திருக்க. ஏன் எல்லாரும் என்ன விட்டுட்டு போனீங்க? மன்னிச்சிருக்கா, நாங்க உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது. நாங்க உன்னை விட்டுட்டு போனதுனால தான் உனக்கு இந்த நிலைமை. ஐயோ சரி விடு, பரவாயில்ல, அழாத. அதான் இப்ப வந்துட்டியே, இதுக்கப்புறம் என்னை விட்டு நீ எங்கேயும் போக கூடாது. இல்லக்கா, இதுக்கப்புறம் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டோம். நாங்க எல்லாரும் உன் கூட இருந்தாலே நீ சீக்கிரமா குணமாயிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா. அம்மாச்சி, தம்பி என் கூட இல்லாம இங்க உங்க கூட வந்ததுக்கு அப்புறம் அவன் எப்பவும் என் கூட தானே இருப்பான். அவன் இல்லாம இருக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவரும் அவன் மேல ரொம்ப கோவமா இருந்தாரு. அதனால என்னால எதுவுமே பண்ண முடியல. ஆனா இப்பதான் அவருக்கு அவன் மேல கோவம் எல்லாம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களையும் தம்பியையும் அங்க என் கூட கூட்டிட்டு போயிடணும்னு நினைச்சேன். ஆனா அக்காவை இப்ப இந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறம் சிவா என் கூட இருக்கிறத விட இங்க அமுதாக்கா கூட இருக்கிறது தான் சரின்னு தோணுது. ஆமா சைலுகண்ணே, சின்னவனால மட்டும்தான் அமுதாவை பழைய மாதிரி குணமாக்க முடியும். இப்ப சின்ன
அவர் என்ன இங்க அக்காவை பார்க்க கூட்டிட்டு வந்ததே பெரிய விஷயம் அம்மாச்சி. இதுல இங்கே இருக்கணும்னு சொன்னா அது அவர் ஒத்துக்க மாட்டாரு. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிறது அவருக்கும் அவ்வளவு மரியாதை இல்ல. அட மரியாதைக்கு என்ன கண்ணு இருக்கு? இது வா வீடு கண்ணு. இந்த வீட்ல உனக்கு, அமுதாக்கு, சின்னவனுக்கு 3 பேருக்கு தான உரிமை இருக்கு. அப்ப நீங்க 3 பேர் இந்த வீட்ல ஒண்ணா இருக்கணும் மட்டும் தான கண்ணு. ஏன் மவளும் மருமகனும் ஆசைப்பட்டாவோ? உங்க அம்மா அப்பாவோட ஆசைக்காகவாவது நீங்க எல்லாரும் இந்த வீட்ல ஒண்ணா சந்தோஷமா இருக்கணும் கண்ணு. இல்ல மாச்சி, நாங்க இங்கே இருக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் இங்கே இருக்காட்டியும் பரவாயில்ல மாச்சி. ஆனா அக்காவை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் அடிக்கடி நான் அக்காவை பார்க்க வருவேன். அதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நான்